வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு கோதுமை ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், சர்க்கரை 1½ கப், நெய் 1 கப், முந்திரி பருப்பு 40 கிராம். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், கேசரி பவுடர் உங்களுக்கு கலர் வேணும்னா நம்ம சேர்த்திக்கலாம். உப்பு 1 சிட்டிகை. 1 கப் கோதுமை மாவுக்கு நமக்கு 3 கப் தண்ணி கலக்கிறதுக்கு தேவைப்படும். ஏலக்காய் பொடி பண்ணுறதுக்கு ஏலக்காய் கூட கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு மிக்சியில் அடித்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம அதில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறோம். கோதுமை மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்க போகிறோம். 1 கப் மாவுக்கு உங்களுக்கு 3 கப் தண்ணி தேவைப்படும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கோதுமை மாவை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு அதை இப்போ நம்ம காய்ச்ச போகிறோம். தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருங்க, இல்லாட்டி இது அடி பிடிச்சுக்கும். கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேசரி பவுடர் கலந்துக்கலாம். தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருக்கும்போது இதோடைய நீர்ப்பதம் மாறி இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். கெட்டியாக ஆரம்பிச்சதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது கூடவே சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். மிதமான சூட்டில் நம்ம தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருக்கும்போது சர்க்கரை கரைய ஆரம்பிக்கும். அதோடைய பதமும் உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருக்க போகிறோம். நம்ம தொடர்ந்து இதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் நீங்கள் ஹல்வா செய்ய அதை கூட பயன்படுத்திக்கலாம். நெய் உரிய நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீண்டும் கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை இதோடு சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருக்கும்போது இதோடைய பதம் மாற ஆரம்பிக்கும். பாத்திரத்தோட ஹல்வா ஒட்டாது. உங்களுக்கு அதே சமயம் நமக்கு நெய் கக்கி வரும். இதுதான் ஹல்வாவோட சரியான பதம். இந்த சமயத்தில் நம்ம ஏலக்காய் பொடியும் உப்பு 1 சிட்டிகையும் இதில் போட்டு நம்ம மீண்டும் கலந்து விட்டுறோம். அவ்வளவுதான், மிக மிக சுவையான கோதுமை ஹல்வா தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.